காய்ஸ், இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த ஷார்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, சிஸ் டிஜிகோல்டில் வந்து 100 ரூபீஸ் வந்து போடும்போது நமக்கு 11 மில்லிகிராம் வந்து ஆட் ஆகுதுல, அது எப்படி சிஸ் கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், அமௌண்ட்டு டிவைடட் பை கோல்டு ரேட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ 106 டிவைடடு அன்னைக்கு கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 9620 ரூபா. அப்போ போடும்போது 0.011 மில்லிகிராம் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் 106 107 அப்படி 108 அப்படி போட்டிங்க அப்படின்னா ₹1 எக்ஸ்ட்ரா போடும்போது உங்களுக்கு 0.012 மில்லிகிராம் வந்து கிடைக்கும். ஸோ அதை உங்களுக்கு காட்டுறேன். 105 ரூபான்னு போடும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 0.10. ஸோ இந்த மாதிரி டிஜிட் தான் வந்து எடுத்துப்பாங்க. அப்போ 10 மில்லிகிராம் வந்து கிடைக்குது. 3 டிஜிட் எடுத்துக்குவாங்களா? அப்போ இது 0.0109 மில்லிகிராம் வந்து கிடைக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 6 போட்டோம் அப்படின்னா 0.011 அந்த மில்லிகிராம் வந்து கிடைக்குது. அதனால் உங்களுக்கு கொடுக்குற போனஸ் பார்த்திங்க அப்படின்னா 7% இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் 106 ரூபா இல்லை 100 ரூபா போடுறீங்க அப்படின்னா அவங்க 7% அப்படின்னா 107 ரூபாய்க்கும் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் 105 ரூபா போட்டிருக்கேன், போனஸ் வந்து 5 ரூபா எனக்கு இருக்குது அப்படின்னா 110 ரூபாய்க்கு வந்து கணக்கு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கணக்கு பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச மெத்தட் வந்து இதுதான். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் தப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து கொடுப்போம்ல, அதில் வந்து நீங்கள் மாற்றி மாற்றி பாருங்கள். இப்போ கோல்டு ரேட்டு ஹையாக இருக்கறனால சம்டைம்ஸ் 107 ரூபா போட்டால் தான் அந்த 0.011 மில்லிகிராம் வந்து கிடைக்கும். சில நேரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா 106 ரூபா போட்டாலே வரும். அதனால் 107 106 அந்த மாதிரி போட்டு பாருங்கள். பார்த்திங்க அப்படின்னா நான் 108 ரூபா போட்டிருக்கேன் அப்படின்னா 0.12 அந்த மில்லிகிராம் வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதில் பார்க்கும்போது கூட உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அதில் டிவைடட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா போனஸோடு நமக்கு வந்து ஆட் ஆகும். இப்போ 106 ரூபா போட்டிருக்கேன், இப்போ 108 ரூபா போட்டிருக்கேன், இப்போ 5 ரூபா வந்து கூட்டுறேன் அப்படின்னா 113க்கு தான் வந்து கோல்டு ரேட் வந்து நமக்கு ஆட் ஆகும். அதுக்கு உள்ள தங்கம் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து டிவைட் பண்ணுவாங்க. இதே வந்து நீங்கள் கோல்டு சேவிங் ஸ்கீம் வந்து மாதம் 5000 ரூபா 10000 ரூபா அப்படி டிவைடட் கட்டுறீங்க அப்படின்னாலும் அதுக்குமே இதே மாதிரி தான். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கோல்டு ரேட்டு போட்டுக்கணும். இப்போ இந்த 9620 ரூபா வந்து போட்டுக்கணும். இப்போ காட்டுறேன். டிஜிகோல்டில் வந்து ஆவரேஜ் ரேட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. நம்ம வந்து டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வந்து கட்டியிருக்கோம், எவ்வளோ கிராம் வந்து சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு டிவைடட் பண்ணோம் அப்படின்னா 8139 ரூபா அன்னைக்குள்ள ஆவரேஜ் ரேட் வந்து வந்துடும். 9120 இருக்குது கோல்டு ரேட்டு அப்படின்னா அந்த ரேட் வந்து காட்டாது. ஸோ இதுதான் வந்து ஆவரேஜ் ரேட்டு. நீங்கள் கட்டின அமௌண்ட்டு எவ்வளோ கிராம் சேவ் பண்ணியிருக்கீங்க டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஆவரேஜ் ரேட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும்.